இன விடுதலை களத்தில் தன்னையுறி இந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். 1956 மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டிற்கென்று இந்த நிலப்பரப்புகள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கென்று வரையறை செய்யப்பட்டது. அதுபோல கர்நாடகா, ஆந்திரா, கேரளா என்று 4 மாநிலங்களுக்கும் வரையறை செய்யப்பட்டது. ஆனால் ஆந்திரா தற்போது அதற்குள்ளேயே சண்டையிட்டு 2 நிலங்களாக பிரிந்து கொண்டார்கள். ஆந்திரா, தெலுங்கானா என்று 2 நிலங்களாக பிரிந்து கொண்டார்கள். ஆனால் 56 இருந்து ஆந்திராக்காரர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் இந்த நிகழ்வை பெரும் விழாவாக, அரசு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு கெடு வாய்ப்பாக திராவிடர்களின் கையில் நாடு சிக்கியதால் நாம் இன்று தமிழ்நாடு நாளை கொண்டாடுவதற்கு கூட பெரும் தடைகளை சந்திக்க வேண்டியுள்ளது. 2019 இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஒரு பச்சை தமிழர் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறார். அரசாணையை பிறப்பித்து கவர்னர் அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்து தனக்கு அரசாணையை உறுதி செய்கிறார். உறுதி செஞ்சதற்கு பிறகு தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டதா என்றால் கொண்டாடப்படல. 2019, 20 என்று 2 ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும், கொரோனாவில் யாரும் வெளியே வர முடியாத அளவுக்கு நெருக்கடி இருந்தது. நாம் தமிழர் கட்சியும் கொண்டாட முடியல. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகாக நாம் தமிழர் கட்சி சேலத்திலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை போடுவதற்கு முயற்சி செய்தது. ஆனால் தடை இருந்தது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு தடை விட்டது. ஒரு மண்டபத்திற்குள் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இதே தமிழ்நாட்டு கொடியை ஏற்றி வைத்து அங்கே பெரும் கூட்டத்தை 2021 நடத்தினார். அதற்கு பிறகு 2022 அதே போல இந்தி மொழியை தமிழ்நாட்டிற்குள் திணிக்க கூடாது என்பதற்காக லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி இந்தி எதிர்ப்பு பேரணியை 2022 நாம் தமிழர் கட்சி நடத்தி முடித்தது. அதே போல 2023 சென்னையிலே சோழிங்கநல்லூரிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நவம்பர் 1 அன்று அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலே நடத்தி முடித்தோம். 2024 பெரம்பலூரிலே நடத்துகிறோம். அதே போல 2025 நடத்துவோம். 2026 அரச பெருவிழாவாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் கோட்டையிலே கொடியேற்றுவார். தமிழ்நாட்டு கொடியையும் ஏற்றுவார், சுதந்திர தின கொடியையும் ஏற்றுவார். தமிழ்நாடு நாளை பெருவிழா